Hi friends, welcome to Sithu Kitchen. இன்னைக்கு கேரளா ஸ்டைல் சக்கை இலைடை எப்படி செய்யறன்றதை பார்க்கலாங்களா. அதுக்கு மிக்ஸி ஜாரில் பலாப்பழத்தை சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொரகொரன்னு அரைச்சா போதுங்க, மையா அரைக்காதீங்க. தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க. நான் குழந்தைக்கு கொடுக்குறதுனால அரைச்சி எடுத்துருக்கேங்க. வெல்லத்தை பாவு மாதிரி காய்ச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா இதில் தூசி இருக்குங்க. அப்புறம் வெள்ளை பாகு கூட அரைச்சி வச்ச சக்கை தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடிச்சு சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா தட்டி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வரணுங்க. நல்லா கட்டியாக வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு கடாயில் 1 கப்பு அரிசி மாவை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் மாவை சேர்த்து நல்லா கலந்துட்டு சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கையை வச்சு பிணைஞ்சிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க. அப்புறம் இலையில நல்லா மாவை எடுத்து வச்சுட்டு பச்சை தண்ணியை தொட்டுட்டு நல்லா தின்னாக தட்டி எடுத்துக்கோங்க. இது கூடயே ஸ்டஃபிங் வச்சு நல்லா ஃபோர்க்கை வச்சு இது பண்ணிங்கன்னா இப்படி வந்துடுங்க. அதுக்கப்புறம் மடிச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க, ஏன்னா வேக வைக்கும்போது ஸ்டஃபிங் வெளியே வந்துடக்கூடாதுங்க. அதுக்காக தான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிங்கன்னா நம்ம இலை ரெடிங்க. இதை வந்துட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க, ஏன்னா சூடோடு நான் எடுத்ததுனால இங்கே பாருங்கள் பிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நம்ம இலை ரெடிங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா. பாய்.